Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான உடைச்சு ஊத்துன முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி எடுத்துக்கேன். ரஃபா சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிக்ஸில கிரைண்ட் பண்ண தான் போறோம். இப்போ இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் கல்பாசி கொஞ்சம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 5 போல முந்திரி பருப்பு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே ஸ்பூன் எந்த ஸ்பூன் எடுத்தீங்களோ அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நீங்கள் இதில் உங்களுக்கு வேணும்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் பிரியாணி இலை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவுமே சேர்க்கல. ஸோ இது மட்டும்தான். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா கொரப்பாக இருந்துச்சுன்னா அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி மெஷரிங் ஸ்பூனில் தான் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு குழிக்கரண்டியில் ஆயில் எடுக்கிறீங்கன்னா 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு அளவு பட்டை, இது ரெண்டுமே நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க, முழுசாக சேர்த்துற வேண்டாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இப்போ அடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் இதில் கலந்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் சிம்லேயே அது கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மில் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடினீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளிங்க, எவ்வளோ பழுத்திருந்த தக்காளினாலும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் இதுக்கு டேஸ்ட்டும் கலருமே கொடுக்கும். ஸோ 2 பழுத்த தக்காளி, அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு இது கூட சேர்த்துருங்க. இப்போ தக்காளியும் அந்த வெங்காய பேஸ்ட்டும் நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல்லாகணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நான் அந்த மாதிரி மூடி போட்டு வதக்கி விட்டுறேன். பார்த்தீங்களா, அடுப்பை சிம்மில் வச்சே தாங்க வதக்கணும். இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணி வதக்குங்க. அடியில் ஒட்டிருந்துச்சுன்னா சுற்றி எடுத்து விடுங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் இப்போது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரம் இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைக்கிற பேஸ்ட்லேயும் போட்டிருக்கோம். ஸோ கரம் மசால் 1 டீஸ்பூன் அளவுக்கே போதுமானதான். இப்போ இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வீட்டிலே ரெடி பண்ணதாங்க. உங்களுக்கு எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த மசாலோடு சேர்த்து இந்த தேங்காய், தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கணுங்க. பார்த்தீங்களா இப்போது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஏன்னா நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கோம். ஸோ குழம்பு சீக்கிரமே திக்காயிரும். ஒரு நல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க முந்திரி போட்டு பண்ணால். அதனால் இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு கையளவு கசூரி மேத்தி தெரியுங்களா, அதை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட கசூரி மேத்தி இருந்ததுனால அதை நல்லா கசக்கி தான் சேர்க்கணும். அப்போனா தான் அதோட ஃப்ளேவர் குழம்புல இறங்கும். நீங்கள் எப்போ எதில் சேர்த்தாலுமே கசூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு ஒரு தேய்ச்சிட்டு கசக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி வச்சு அதை நல்லா வேக விடுங்க. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். முட்டை குழம்பு பொறுத்தவரை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது. அதனால் ஸோ இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணுங்கள். இதை நீங்கள் நல்லா சுருளை வதக்கிட்டே இருங்க. இப்போது இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் போதுமானது. கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு எனக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ திருப்பி நான் இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளால் கரண்டி உள்ளே போட முடியாது. ஸோ கிண்டிகிட்டே இருந்தோன்னா முட்டை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஃபைனலாக தான் உப்பு
உப்பு போடுறேன். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து வதக்கும் போது போடுறீங்கன்னா இப்போது கடைசி ஸ்டேஜில் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் கிரேவி வந்து திக்காகிற வரை வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இந்த அளவுக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ ஊற்றி சாப்பிட்டாலும் ப்ளைன் கிரேவி ப்ளைன் சால்னா எப்படி இருக்குது அது மாதிரி தாங்க இருக்கும். அதோட டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். பட் இதில் முட்டை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இதை வந்து சுட சுட சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. நாங்கள் இன்றைக்கி ரைஸோடு தான் வச்சு சாப்பிட்டோம். அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போது முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை பாருங்கள், டைரெக்டாக நீங்கள் உடச்சி ஊற்றுனீங்கன்னா மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் ப்ரோக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ நீங்கள் வந்து உடச்சி ஊற்றி இப்படி ஊற்றினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா உடையாமல் வருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெள்ளைக்கரு வந்து விழுகிற மாதிரியும் அதுக்கு நடுவில் போய் அந்த மஞ்சக்கரு விழுகிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்போனா தான் முட்டை வந்து எந்தவித டேமேஜும் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அதே மாதிரி ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டைக்கும் கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. ரெண்டுமே பக்கத்தில் ஊற்றினீங்கன்னா அந்த வெள்ளைக்கரு போய் குழம்புக்குள்ளே ஜாயின் ஆயிருங்க. ஸோ அதனால் இந்த சைடு ஒரு முட்டை அந்த சைடு ஒரு முட்டைன்னு தள்ளி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதில் எத்தனை முட்டை வேணால் ஊற்றலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை தான் ஊற்றுறேன். எங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி இதில் வந்து நம்ம கரண்டியே படவே கூடாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மில் எவ்வளோ ஃபுல் சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா கொதி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 முட்டையும் ஒவ்வொரு சைடும் பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்க போகும்போது நீங்கள் அதை கிளறி விட்டால் போதும். இதில் வந்து முட்டை வேகிறதுக்கு முட்டையை திருப்பி போடணுமான்னு கேட்டிங்கன்னா முட்டையெல்லாம் திருப்பி போட வேணாங்க. அது அப்படியே பாயில் ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி குழம்பு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இதை வந்து கொஞ்சமாக மல்லியில தூவி கார்னிஷ் பண்ணாலும் சரி தான், அல்லது கசூரி மேத்தி போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணாலும் சரி தான். உங்கள் வீட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி இதை சுட சுட சாதத்தோடு போட்டு தாங்க சாப்பிட்டோம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.